எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கேக்கி தமிழா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட Asus Zenfone Max Pro 4GB 64GB வேரியன்ட் இருக்கு. இன்னைக்கு 4 ஹெவி கேம் யூஸ் பண்ணி நம்ம ஃபுல் ரிவ்யூ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம மார்ட்டல் காம்பேட் தான் ஆட போறோம். ஸோ மார்ட்டல் காம்பேட்க்கு அப்புறம் கேங்ஸ்டர் வெகாஸ், அதுக்கப்புறம் நம்ம வந்து பப்ஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆஸ்பால்ட் 8 வச்சு டெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த ஃபோனுக்கு வந்து Snapdragon 636 ப்ராசஸர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா இல்லையா அப்படின்னு கூட பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி நம்ம மார்ட்டல் காம்பேட் ஆடிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் பார்க்கல, இல்லாட்டி ஒரு ஃப்ரேம் ட்ராப்பும் பார்க்கல. Snapdragon 636னால ரொம்ப ஈஸியாக கேம் வந்து விளையாடிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே, ஆமாங்க டிஸ்பிளே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரியுது அந்த டிஸ்பிளே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி, அதனால கேமிங் வந்து இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணுறோம். ஆனால் ஒரே ஒரு கான் என்ன அப்படின்னு தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து நம்மளுக்கு ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கை மறைக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஸ்பீக்கர்லேருந்து வால்யூம் வந்து கம்மியாக தான் வரும். ஸோ அது நம்மளால் எதுவும் குறை சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இப்போ வர எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் ஸ்பீக்கர் அங்கே தான் வச்சுருக்காங்க. ஸோ பாருங்க, இது வரைக்கும் எனக்கு மார்ட்டல் காம்பேக்ட்ல எந்த விதமான ஃப்ரேம் ட்ராப்பும் தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங்கும் எனக்கு எதுவுமே இது வரைக்கும் நான் ஃபீல் பண்ணவே இல்லை. ஸோ கேம் ரொம்ப ஸ்மூத்தாக தான் போயிருக்கு மார்ட்டல் காம்பேக்ட். ஸோ ஹீரோஸ் அப்படின்னு சொல்லலாம், நல்லா விளையாடி இருக்கு. ஸோ நம்ம இன்னும் ஒரு 2 ஃபைட் விளையாடி பார்ப்போம், ஏதாச்சும் நம்மளுக்கு மாற்றம் தெரியுதா, ஹீட்டிங் இஷ்யூ ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்க 4 மோஸ்ட் ஹெவியஸ்ட் கேம்ஸை தான் நம்ம சூஸ் பண்ணி இருக்கோம். ஸோ டெலிகிராம் குரூப்பில் கூட நான் கேட்டேன் என்னென்ன கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நிறைய பேர் இந்த 4 ஹெவி கேம் தான் சஜஸ்ட் பண்ணீங்க. ஸோ கண்டிப்பாக அந்த 4 ஹெவி கேம் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் இல்லைனா கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ல வந்து நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குது, நீங்கள் வந்து அங்கே கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த ஃபைட்லையும் நம்மளுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. ஸோ இப்போதைக்கே கேமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதே ஒரு 15 நிமிஷம் கிட்ட கேமிங் விளையாடிட்டோம். இப்போ வந்து நம்ம கடைசி ஃபைட் வந்து போட்டு பார்க்கலாம் மார்ட்டல் காம்பேக்டில். ஸோ இந்த ஃபைட் முடிஞ்சோடனே நம்ம வந்து கண்டிப்பாக ஃபோனில் ஹீட்டிங் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். இப்போயே ஒரு 15-20 நிமிஷம் கிட்ட ஃபுல்லாக மார்ட்டல் காம்பேக்ட் விளையாடி இருக்கும். ஸோ ஆக்சுவலி பேட்டரி கூட 5000 mAh பேட்டரி இருக்கிறதுனால நீங்கள் பேட்டரி கூட நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடலாம். பேட்டரி ரொம்ப நாளைக்கு நிற்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாளைக்கு ஃபுல்லாக நீங்கள் கேம் விளையாண்டா கூட ஒரு நாளைக்கு ஃபுல்லாக நிற்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் கேமராக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து பீஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபோன் நீங்கள் கண்டிப்பாக கேமராக இருந்தால் வாங்கலாம். இது வரைக்கும் ஹீட்டிங் ஆகலை. ஸோ ஹீட்டிங் ஆனால் மட்டும்தான் நம்ம வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு ஹீட்டிங் ஆகலை, பார்க்கலாம் ஹீட்டிங் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மொத்தமாக 3 மேட்ச் விளையாடிருக்கோம், 20 நிமிஷம் விளையாடிருக்கோம். பின்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதுக்கு கொஞ்சம் லைட்டாக வார்மாக தான் இருக்குது. மெட்டல்னால அந்த வார்ம்னஸ் வந்து நம்ம கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். ஆனால் அதை தவிர வேறு எந்த விதமான ஒரு ஹீட்டிங் இஷ்யூவும் இல்லை. ஸோ நல்ல விஷயம் தான். இப்போ வந்து நம்ம அடுத்தது கேங்ஸ்டர் வேகாஸ் வந்து விளையாடி பார்க்கலாம். ஸோ இதுவும் இன்னொரு ரொம்ப ஹெவியான கேம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் சஜஸ்ட் பண்ணீங்க. ஸோ இந்த கேமையும் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம், கேங்ஸ்டர் வேகாஸையும். ஸோ கேங்ஸ்டர் வேகாஸும் நம்ம வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு கண்டினியூஸாக விளையாடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்போம் ஃபோன் ஏதாச்சும் ஹீட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயும் பாருங்கள், நம்ம நல்லாவே தெரியுது டிஸ்பிளே சூப்பராக இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த லைவாக இருக்குது கேம் விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கேம் விளையாடுறதுக்கு ஃபோன் கூட நம்மளுக்கு அந்த 18:2 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த கேமும் நமக்கு வந்து சைடில் பாருங்கள் அடாப்ட் ஆயிடுச்சு. சைடில் பார்த்தீங்கன்னா நீட்டாக ப்ரீமியமாக நமக்கு வந்து அந்த ரவுண்டட் எட்ஜஸ் கூட இருக்குது. ஸோ பார்க்க வந்து அந்த ப்ரீமியமான லுக் கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம் கேம் விளையாடும் போது. ஸோ பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக அந்த கேமை என்ஜாய் பண்ணி விளையாடுவீங்க. அந்த ஸ்பீக்கரை மட்டும் கொஞ்சம் மறைக்காமல் பார்த்துக்கோங்க ரைட்டில், அதை பார்த்துக்கிட்டாலே போதும். உங்களுக்கு ஸ்பீக்கரும் செம்ம லவுடாக இருக்குது. ஸோ காது கிழிது அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ லவுடாக கேம் விளையாடும் போது ஸ்பீக்கர்ஸ் வந்து அவ்வளோ லவுடாக இருக்குது. ஸோ எந்த விதமான குறையும் சொல்ல முடியல. Snapdragon 636 உண்மையிலே சொல்லணும், Snapdragon 636 வந்து ஒரு ஃப்ரேம் ட்ராப் கூட நான் இது வரைக்கும் பார்க்கல. ஸோ நீங்களே பார்க்கலாம், ஒரு ஃப்ரேம் ட்ராப் கூட நீங்களும் நோட்டீஸ் பண்ணி வைக்க மாட்டீங்க வீடியோவில். ஸோ நானும் இந்த விதமான நோட்டீஸும் பண்ணலை. ஸோ கண்டிப்பாக இது வந்து நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி வந்து ஒரு 40 நிமிஷம் கிட்ட விளையாடுறதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வார்ம்னஸ் ஃபீல் தெரியுது. ஸோ இப்போதுக்கு ஓவர் ஹீட்டிங் அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் வார்மாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த கேமை முழுசாக இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு விளையாடிட்டு நம்ம வந்து ஹீட்டிங் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேமை இப்போ 40 நிமிஷம் கிட்ட விளையாடியாச்சு இந்த கேமையும். ஸோ நம்ம வந்து இப்போ பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வார்ம்னஸ் வந்து இல்லை, ஹீட்டிங் இல்லை, அந்த வார்ம்னஸ் தெரியுது. ஆனால் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை சுற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வார்மாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தோணுது. ஸோ எல்லா கேமும் க்ளோஸ் பண்ணி இப்போ வந்து நம்ம பப்ஜி விளையாடலாம். ஸோ பப்ஜி இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணி ரொம்ப ஒரு ஹெவியான கேம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பப்ஜி வந்து. ஸோ இந்த பப்ஜியும் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு விளையாடி பார்ப்போம். ஸோ கேம் ஒழுங்காக விளையாடலன்னா எனக்கு திட்டாதீங்க, ஏன்னா நான் அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்லாம் இல்லை பப்ஜியில், இப்போ தான் கற்றுட்ருக்கேன். ஸோ நீங்கள் பப்ஜி விளையாடுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் டெஸ்க்டாப்லேயும் நீங்கள் விளையாடிருந்தா அப்புறம் இதுலேயே விளையாடிருந்தா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், யாரும் நான் திட்டாதீங்க, பப்ஜி வந்து நான் ரொம்ப கேவலமாக விளையாண்டேன்னா. ஸோ பப்ஜி வந்து இதுதான். பப்ஜியும் நான் ஒரு 20 நிமிஷத்துக்கு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ ரொம்ப ஹெவியான கேம் பப்ஜி வந்து.
ஸோ பார்ப்போம் பப்ஜி விளையாடிட்டு நமக்கு ஹீட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் வந்து Asphalt 8 விளையாடலாம். ஸோ நீங்களும் கேட்கலாம், என்னடா இத்தனை கேம் வந்துருக்கு திருப்பி Asphalt 8 மட்டும் விட மாட்டியா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Asphalt 8 வந்து எவ்வளோ பெரிய ஃபோனாக இருந்தாலும் சில ஃபோனுக்கு பிரச்சனை கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக Asphalt 8 வந்து நம்ம டெஸ்ட் பண்ணியே ஆகணும். ஸோ பப்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த மீடியம் செட்டிங்ஸ் எல்லாம் ரன் ஆச்சு. இந்த டிவைஸ்க்கு மீடியம் செட்டிங்ஸ் அதுவே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிச்சு. ஸோ ஹை செட்டிங்ஸில் வைக்க முடியல, மீடியம் செட்டிங்ஸில் தான் வச்சு விளையாடிட்டு இருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக அதுவே செலக்ட் ஆகுது. ஸோ மீடியம் செட்டிங்ஸில் தான் இருக்குது, ஹையில் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பப்ஜி விளையாடி இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் பப்ஜி விளையாடிட்டு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஸோ மறுபடியும் சொன்ன மாதிரி தான் அந்த மீடியம் செட்டிங்ஸில். இன்னொன்று கவனிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் வந்து அங்கே வந்து அந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து அங்கே வைக்கும் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அங்கே வந்து லைட் சென்சார் இருக்குது. ஸோ அந்த லைட் சென்சாரை மறைச்சிங்கன்னா அடாப்டிவ் பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் மக்கார் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் ரைட்லேயும் நீங்கள் வந்து அந்த ஸ்பீக்கர் மறைக்காமல் பார்த்துக்கணும், லெஃப்ட்டில் வந்து இது மறைக்காமல் அது மாதிரி கை வைக்காமல் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம். ஆனால் அதெல்லாம் பெரிய குறை இல்லை, பார்க்கலாம். நீங்களே ஹெட்ஃபோன்லாம் போட்டு கூட விளாட்லாம் நீங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா பப்ஜி வந்து நம்ம முடிச்சாச்சு. இப்போ ஹீட்டிங் இஷ்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு கிட்டத்தட்ட 1 hour கேம் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல்லாம் கொஞ்சம் சூடாகிற மாதிரி தெரியுது. அந்த கேமரா வெண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சூடாக இருக்க மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ முடிய அளவுக்கு நம்மளுக்கு தெரியாது. ஸோ எப்படி நீங்கள் பவுச் போட்டு தான் விளையாடுவீங்க, ஸோ அப்போ உங்களுக்கு தெரியாது. நான் பவுச் போடாமல் விளையாடுனால எனக்கு அந்த மெட்டலில் அந்த ஹீட்னஸ் தெரியுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கடைசி கேம் Asphalt 8 இது வந்து நிறைய பெரிய ஜாம்புவான ஃபோனுக்கே வந்து நம்மளுக்கு வந்து மக்கார் கொடுக்கும், ஃப்ரேம் ட்ராப்லாம் இருக்கும். ஸோ நம்ம இப்போ Snapdragon 636 Cryo ஆர்கிடெக்சர்னால கண்டிப்பாக மிட்ரேஞ்ச்லேயே ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 660 கீழே கண்டிப்பாக அது வந்து நம்ம Snapdragon 636 தான். ஸோ பார்ப்போம் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ரேஸ் விளையாடி பார்ப்போம். ஸோ ஃபுல் ரேஸ் வேணால் நான் கண்டிப்பாக ஃபுல் ரேஸும் காட்ட போடல, இல்லாட்டி வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போயிடும். நான் அங்கங்கே கட் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்க்கலாம். இப்போ கண்டினியூஸாக ஒரு ஸ்டெச்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hour கிட்டே நம்ம கேமிங் பண்ணி இருக்கோம். இது வரைக்கும் ஹீட் ஆகுது, ஆமாம் இல்லைன்னு சொல்லலை கண்டிப்பாக. ஆனால் பிடிக்க முடியாத அளவுக்குலாம் ஹீட்டிங் ஆகலை, கண்டிப்பாக ஹீட்டிங் தெரியுது. நம்ம இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வெயில் நல்லாவே அடிக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம கேமிங் கண்டிப்பாக அந்த ஹீட்டிங் மட்டும்தான் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு ஹீட்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஆகும்போது உங்களுக்கு ஒரு ஹீட்டிங் தெரியும்ல, அதில் கொஞ்சம் ஸ்லைட்டாக கம்மியாக இருக்குது. ஸோ அந்த விதமான ஹீட்டிங் தான் இஷ்யூ இது வரைக்கும் இருக்குது. ஸோ ஓவர் ஹீட்டிங்லாம் கண்டிப்பாக ஆகலை. ஆனால் ஏன் தெரியல, அந்த கேமரா கிளாஸ் மேலே மட்டும் கொஞ்சம் ஹீட் வந்து அங்கே பிடிச்சா மட்டும் உங்களுக்கு ஹீட் வந்து ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா Asphalt 8 வந்து நம்ம ஒரு ரேஸ் இப்போ முடிக்க போகிறோம். ஸோ ஒரு ரேஸ் வந்து முடிச்சாச்சு. ஸோ 3 கேமும் நம்ம டெஸ்ட் பண்ணியாச்சு. 4 ஹெவியஸ்ட் கேம் ப்ளே ஸ்டோர் இருக்கிற மோஸ்ட் ஹெவியஸ்ட் கேம்லையும் நம்ம டெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த 4 கேம் Asphalt 8, பப்ஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Mortal Kombat, அதுக்கப்புறம் Gangster Vegas. ஸோ பாருங்கள் இப்போ அப்படின்னு சொல்கிறேன்ல ஹீட்டிங் ஃபுல்லாக எல்லாம் எங்கேயும் ஹீட்டிங் இருக்குது, ஆனால் ஓவர் ஹீட்டிங் இல்லை. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சுற்றியும் அதுக்கப்புறம் அந்த கேமரா வெண்ட் கிட்ட மட்டும் ஹீட்டிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ கேமிங் விளையாடுறதா கேமர்ஸ் கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு வாங்கலாம். ரேம் மேனேஜ்மெண்ட்டும் நல்லா இருக்குது. Snapdragon 630 ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த வீடியோக்கு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். எங்களோட மீதி வீடியோஸ்லாம் பார்க்கலாம்னா ஜென்ஃபோனை பற்றி பாருங்கள். ஸோ எங்கள் ஃபுல் ரிவ்யூ கேமரா ரிவ்யூ வருது. ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மகிழ்ச்சி.